உதயநிதி சொன்னதை பர்சனலாக எடுத்துக்கொண்ட விஜய், ஆதாரத்தை கலெக்ட் பண்ணுங்க. தமிழக சட்டமன்றத்துல போன ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தப்போ முதல்வர் விஜய் எழுப்பின பார்ட்டி ஃபண்ட் புகார் மாநில அரசியல்ல மிகப்பெரிய புயல கிளப்பியிருக்கு. கடந்த கால ஆட்சியில டாஸ்மாக் அப்புறம் பிற அரசு துறைகள்ல இருந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பெயர்ல மக்களோட வரிப்பணம் முறைகேடா சுருட்டப்பட்டதா முதல்வர் விஜய் ரொம்பவே கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சாரு. இந்த குற்றச்சாட்டுக்கு உடனடியா சட்டப்பேரவையில எதிர்ப்பு தெரிவிச்ச எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் திமுக உறுப்பினர்கள் ஆதாரங்கள் இல்லாம பொத்தாம் பொதுவா பேசக்கூடாது, தகுந்த சான்றுகளை தாக்கல் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி அவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. திமுகவோட இந்த மறுப்பை தொடர்ந்து வழக்கமான அரசியல் மேடை விவாதமா இதை விட்டுடாம சட்டப்பூர்வ அதிகாரங்களோட களமிறக்க தாவேகா தலைமை முடிவெடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. சட்டமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுக்களை வெறுமனே வாய்மொழி குற்றச்சாட்டா விடாம வரப்போற பட்ஜெட் கூட்டத்தொடரப்போ அவையில அதிகாரப்பூர்வ அறிக்கையா சமர்ப்பிக்க முதல்வர் விஜய் திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்காக தலைமைச் செயலக மூத்த அதிகாரிகள் அப்புறம் நிதி மதுவிலக்குத்துறை அதிகாரிகளுக்கு முதல்வர் நேரடியா உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறதா தெரியுது. கடந்த சில வருஷங்கள்ல அரசு கருவூலத்துக்கு வரவேண்டிய வருவாய் எங்க எப்படி திருடப்பட்டுச்சு, ஒப்பந்த புள்ளிகள்ல நடந்த முறைகேடுகள் அப்புறம் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பெயர்ல வசூலிக்கப்பட்ட தொகைகள் தொடர்பான முழுமையான விவரங்கள் அப்புறம் கோப்புகளை உடனடியா திரட்டுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் முதல் வாரத்துல தொடங்க இருக்கக்கூடிய தமிழக அரசோட முதல் முழுமையான பட்ஜெட் கூட்டத்தொடர் மிகுந்த அரசியல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த அமர்வப்போ எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில திரட்டப்பட்ட ஆதாரங்கள் அப்புறம் ஆவணங்களை சட்டமன்றத்துல சமர்ப்பிக்க தாவேக அரசு ஆயத்தமாயிட்டு வருது. கடந்த முறை நாங்க ஆட்சிக்கு வந்தது மக்கள் சேவை செய்யத்தானே தவிர கமிஷன் அடிக்க அல்ல அப்படின்னு பேரவையில முழங்கின விஜய் இந்த ஆதாரங்களை வெளியிடுறது மூலமா எதிர்கட்சியோட வாய அடைக்க வியூகம் வகுத்துட்டு வராரு. இது மூலமா ஆகஸ்ட் மாசம் நடக்க போற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில முன்னெப்போதும் இல்லாத வகையில காரசாரமான விவாதங்களும் அரசியல் மோதல்களும் வெடிக்கும் அப்படிங்கிறது உறுதி.